fellow Americans, this is Liberation Day. Waiting for a long time. If you don't want to negotiate, then it will spring back to the April 2nd level. Secretary Dustin is right. The president is adamant. Tariffs on China could get as high as 245%. S&P futures off by 67, the NASDAQ down by close to 300. They're a national emergency. I always say tariffs is the most beautiful word to me in the dictionary. ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டேரிஃப். அது என்ன ட்ரம்ப்ஸ் டேரிஃப்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேரிஃப்னா என்னங்கிறத பார்ப்போம். டேரிஃபுங்கிறது எப்படின்னா இப்போ கொள்முதல் வரி இருக்குது, இம்போர்ட் டேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் தான் இந்த டேரிஃப். மேக்ஸிமம் இம்போர்ட்டேஷன் பொருளை கொஞ்சம் ஒரு லிமிட்டாக வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்ம நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்கும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த டேரிஃப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆன் வைடர் நோட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டேரிஃப் சரியான ஒரு விஷயமா தெரியலாம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற விதத்தில் தான். அதுக்கு முன்னாடி ட்ரம்ப்போடைய டேரிஃபில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ளாவாக எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி பார்க்கும்போது ஒன்றும் புரியாது. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் முதல்ல இந்த டெல்டாங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா எவ்வளோ நம்ம இந்த நாட்டுக்கு டேரிஃப் விதிக்க போகிறோங்கிறது தான் அல்டிமேட் கோல் ஆஃப் திஸ் ஃபார்முலா. அதனால எவ்வளோ இம்போர்ட்டேஷன் டேரிஃப் இருக்க போகுது, இதுதான் இந்த டெல்டா. இந்த டவுங்கிறது இம்போர்ட் டேரிஃப் ரேட். இந்த எக்ஸ்ஐ அண்ட் எம்ஐ. எக்ஸ்ஐ என்னென்னா யூஎஸ் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுது அந்த கண்ட்ரிலேருந்து. எம்ஐங்கிறது என்னென்னா யூஎஸ் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுது அந்த கண்ட்ரியில் இருந்துங்கிறது தான். இந்த ரெண்டுத்தையும் இப்படி மைனஸ் பண்ணுறது தான் பேசிக்காக ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. அண்ட் மேஜராக இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளாவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த எப்சிலானும் இந்த பையும் தான். எப்சிலான்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் இம்போர்ட் டிமாண்ட், சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ். இதுதான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் இம்போர்ட் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் இம்போர்ட் டிமாண்டுங்கிறது பேசிக்காக என்னென்னா 1% அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுடைய விலை ஏறுனுச்சுன்னா டிமாண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும். அது எந்த சேஞ்சஸாக கூட இருக்கலாம், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேஞ்சஸ். இதை ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் 4ன்னு வச்சுருக்காங்க. இதை யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்கிறத சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அடுத்து இந்த பையன் பார்த்துட்டு வரும். இந்த பையங்கிறது என்னென்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸ் with respect to tariff. Elasticity of import price with respect to tariff னா ஒரு டேரிஃப் நம்ம இம்போஸ் பண்ணுறோன்னா அதை பொறுத்து எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது இந்த ஒரு இம்போர்ட் குவான்டிட்டிங்கிறதுங்கிற மாதிரி தான் வரும். இதுக்கும் அவங்க ஃபிக்ஸடாக 0.25ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. இங்கேயும் பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஐ இம்போர்ட் எவ்வளோ யூஎஸ் இம்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது. இந்த ஃபார்முலா நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்தாச்சு. இந்த எஃப்லான் அண்ட் பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எஃப்லான்ங்கிறது 4ன்னு சொல்லியாச்சு, பையங்கிறது 0.25ன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும், இட்ஸ் ஈக்குவல் டு 1 ஆயிரும். அண்ட் இதை எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா இது எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுக்காண்டியும். இதை எக்ஸாஜரேட் பண்ணி ஏன் காட்டணும்னா ட்ரம்ப் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். அது என்னன்னா இந்த கண்ட்ரிலாம் இவ்வளோ டேரிஃப் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு, ஆனால் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறோம்னா இதில் 50% தான் சார்ஜ் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறாரு. பட் அந்த 50%ங்கிறது இந்த எக்ஸாஜரேட்டட் நம்பரை வச்சு பார்க்கும்போது இந்த 50% அதிகமாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபார்முலா சைனாவுடைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரேட் வித் யூஎஸ் எடுத்துக்கலாம். யூஎஸ் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 143.5 பில்லியன். இதே இது யூஎஸ் சைனாட்டிருந்து இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $438.9 பில்லியன். இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட். இந்த ட்ரேட் டெஃபிசிட் பை இம்போர்ட் பண்ணால் இவங்க சொல்லக்கூடிய இந்த பர்சன்டேஜுங்கிறது வரும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67%. இப்படி தான் பேசிக்காக இவங்க இந்த டேரிஃபோட ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இந்த ஃபார்முலாவில் என்ன ஃப்ளாஸ் இருக்குங்கிறது. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உடனே எக்கனாமியில் ஒரு சலசலப்பு ஏற்படும். மேஜர் ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் சொல்லலாம். இது 41% ஆஃப் தி ட்ரெஷரியை மேக் பண்ணுது. பேசிக்காக என்ன ஒரு விஷயம்னா யூஎஸ் கவர்மெண்ட் சில பாண்ட்ஸ் செல் பண்ணுவாங்க லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 10 வருஷம் டு 20 வருஷம், அதே மாதிரி 3 வருஷம் டு 5 வருஷம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் பீரியடுக்கு பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பாண்ட் மார்க்கெட்டோட சேஞ்சஸ் எப்படி நோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டு கர்வ்ங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஈல்டு கர்வ் இன்வெர்டட் ஆகும்போது ரெசஷன்லாம் வருங்கிறத பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே இந்த ஈல்டு கர்வ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஈல்டு கர்வ்னா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாண்டோட ஈல்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஈல்டுங்கிறதுலேயே 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்று கரண்ட் ஈல்ட் கேல்குலேஷன், இன்னொன்று ஈல்ட் டு மெச்சூரிட்டி. இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டிங்கிறது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ கரண்ட் ஈல்ட் கர்வ் மட்டும் பார்ப்போம். ஆனுவல் கூப்பன் ரேட் டிவைடட் பை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்.
இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த பாண்டோடைய விலை எவ்வளோங்கிறது. இந்த ஆனுவல் கூப்பன் ரேட்டுங்கிறது என்னென்னா இயர்லி வந்து இந்த பாண்டு வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அதுதான் வந்து இந்த இயர்லி கூப்பனுங்கிறத சொல்லுவாங்க. இந்த கரண்ட் மார்க்கெட் ரேட்டுங்கிறத ஏன் ஸ்பெசிஃபைடாக சொல்கிறேன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாண்டோடைய ப்ரைஸு, இன்னொன்று வந்து இப்போ நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த ஈல்ட் கர்வை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரெசெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும். ஸோ அப்படி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டிஃப்ரென்ஸ் வரும்போது ஆக்சுவலான பாண்டோடைய கரண்ட் வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து கரண்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த ஈல்ட் கர்வுங்கிறத டோட்டலாக எப்படி எடுத்துருப்பாங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாண்டில் இருக்கக்கூடிய ஈல்ட், லாங் டேர்ம் பாண்டில் இருக்கக்கூடிய ஈல்ட். இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஈல்டு வந்து எப்போ வந்து இந்த லாங் டேர்ம் பாண்டில் இருக்கக்கூடிய ஈல்டை வந்து பிரேக் பண்ணி இந்த கர்வ் வந்து இன்வெர்டட் ஆகுதோ அப்போது வந்து எக்கனாமி வந்து ரெசெஷனில் போகுங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ரெசெஷன் எல்லாமே வருதுன்னா மக்களுக்கு வந்து இந்த எக்கனாமியை வந்து கூல் பண்ணணும். அதனால வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பாண்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் போது நிறைய பேருக்கு இந்த சேவிங்ஸ் வந்து அட்ராக்டிவாக வந்து ஃபீல் ஆகும். அவங்க பணத்தை எல்லாத்தையும் வந்து இந்த ஷார்ட்டர் டேர்ம் பாண்டில் போடும்போது வந்து எக்கனாமிக் கூல் டவுன் வந்து நடக்கும். ஆனால் இது வந்து எக்கனாமிக் வந்து ஒரு அலர்ட்னே சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ ஏதோ ஒரு ரெசெஷன் வரப்போகுது. ஸோ அந்த எக்கனாமியை கூல் டவுன் பண்ணணுங்கிறதுனால தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா ஈல்டுக்கும் வந்து ரெசெஷனுக்கு வந்து வழிவகுக்காது. பட் சர்டைன் டைம் பீரியடில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூழ்நிலையும் இதை இன்வெர்டட் கர்வையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டராக வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து நிறைய எக்கனாமிஸ்ட்டும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேஜர் ரெசெஷன்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய .com பபிளாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து 2008 வந்து அமெரிக்கன் மார்க்கெட் கிரைசிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து எக்கனாமியில் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்து இந்த ஈல்ட் கர்வும் வந்து இன்வெர்டடாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ரெசெஷனுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஈவன் வந்து ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் டேர்மில் இந்த டேரிஃப் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்கனாமியை வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த பெயின் அமெரிக்காவுக்கு தான் இருக்குங்கிறத ட்ரம்ப்பே வந்து சொன்னார். ஸோ பேசிக்காக ட்ரம்ப் ப்ளே பண்ணக்கூடிய கேம் எதுக்காக இருக்குன்னா சைனா மேலே தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எக்கனாமியை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இடத்துல இருக்கக்கூடியது ஆப்வியஸாக வந்து அமெரிக்காவும் சைனாவும். ஆனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சைனா வந்து முன்னாடி வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜெர்மனியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கட்டும், இவங்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ரேஸில் அமெரிக்காவை பீட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இப்போதைக்கு அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஓவர் டைமில் இப்போ நம்ம போயிட்டு இருக்க இதே டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து சாத்தியம். அமெரிக்காவுக்கு வந்து இது வந்து வேணாம். இதை நம்ம எதுக்காக புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம நாட்டிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து இந்த வைடர் நோட் பார்க்கும்போது வந்து everything is connected to one another and it actually makes sense. 36 trillion, it's a ticking time bomb, and according to the IMF, it is ticking louder than ever.